ஒட்டுமொத்த ஊர் மக்களும் இரவில் தூக்கம் தொலைத்து சாலை மறியலில் இறங்கியிருக்கிறார்கள். கூடியிருந்த ஒவ்வொருவரின் கண்ணிலும் கோபம் கொப்பளித்தது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தவர்களை சமாதானப்படுத்த முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சாந்தமடைவதாக தெரியவில்லை. இத்தனை பரபரப்புக்கும் காரணம் அங்கு ஒலித்த ஒப்பாரி. கட்டிய கணவனின் இழப்பை தாங்க முடியாமல் கதறி அழும் மனைவியும், வளர்த்து ஆளாக்கி பார்க்க நினைத்த பிள்ளையும் நிற்கதியாய் நடுரோட்டில் கண்ணீர் விட்டு கதறியிருக்கிறார்கள். கணவனை ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டோமா? தந்தையை ஒரு முறையாவது கொஞ்சிவிட மாட்டோமா? இப்படி தங்களை அனாதையாக தவிக்கவிட்டு சென்று விட்டாரே என்ற அவர்களின் ஏக்கம்தான் உறவினர்களை இப்படி சாலையில் இறங்கி போராட வைத்திருக்கிறது. இந்த சாலை மறியல் நடந்த இடம் திருக்கோவிலூர் டு விழுப்புரம் செல்லும் சாலை. இந்த ஒட்டுமொத்த மக்களின் வயிற்றெரிச்சலுக்கும் ஒரு அப்பாவி விவசாயி அடித்துக் கொல்லப்பட்டதுதான் காரணம். கொல்லப்பட்டவர் மணி என்கின்ற மணிகண்டன். 35 வயதான இவர் ஒரு விவசாயி. திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கிறார். தனக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தில் 1.5 ஏக்கர் கரும்பு பயிரிட்டிருந்தார். இரவும் பகலும் மணிகண்டன் கஷ்டப்பட்டு வளர்த்த பொங்கல் கரும்பு தற்போது நன்கு வளர்ந்து பருவம் அடைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. கடந்த 1 மாதமாக அவர் கரும்பு தோட்டத்திற்கு காவலுக்கு செல்வது வழக்கம். அதற்கு காரணம் சென்ற வருடம் நடந்த திருட்டு. சென்ற வருடம் அறுவடைக்கு தயாராக இருந்த பக்கத்து தோட்டத்து கரும்புகளை ஒரு மர்ம கும்பல் திருடி சென்று விட்டது. இதனால் அந்த விவசாயிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமை தனக்கும் வந்துவிடக்கூடாது என நினைத்த மணிகண்டன் சுதாரித்துக் கொண்டு கரும்புகளை காவல் காத்து வந்திருக்கிறார். இப்படி விவசாயத்தை உயிர் மூச்சாக சுவாசித்து வந்த மணிகண்டன் சம்பவத்தன்று காவலுக்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த வழியாக வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் மணிகண்டனை ஒரு கும்பல் தாக்குவதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஓடி சென்று அவரை மீட்பதற்குள் அந்த கும்பல் தப்பி சென்றிருக்கிறது. நடந்த தாக்குதலில் மயங்கி விழுந்த மணிகண்டன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்கிறார். உடனே அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். அவர் அங்கே பாதுகாப்புக்காக இருந்தார். இந்த வீரபாண்டி பசங்க வந்துட்டு இந்த தண்ணி கஞ்சா போதெல்லாம் அடிச்சுட்டு இந்த கரும்பு அப்பப்போ வந்து தூக்கின்னு போயிடுவாங்க. அதுக்காக அவர் காவலுக்காக இருந்தார். அதை போய் கேட்டதுக்கு, ஏன்டா எங்கள் கொல்லியில் கரும்பு அடிச்சு கேட்டதுக்காக 8 பேர் சேர்ந்து அவர் மணிகண்டவரை அடித்து சாவி அடிச்சிட்டாங்க ஐயா. இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அதில் ஒரு 2 பேர் நாங்கள் பிடிச்சிட்டேன். அங்கேருந்து ஆள் வந்து சொன்னாங்க. உடனே நாங்கள் 2 பேர் பிடிச்சிட்டு வந்து இங்கே நாங்கள் வச்சுருந்தேன். காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோடனே அவங்க 2 பேரும் வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அரகண்டநல்லூர் போலீசார் ஊர்க்காரர்கள் பிடித்துக் கொடுத்த 2 பேரிடம் விசாரித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் வீரபாண்டி என்ற ஊரை சேர்ந்தவர்கள். சம்பவத்தன்று கும்பல் ஒன்று மதுபோதையில் மணிகண்டனின் கரும்புகளை திருட வந்திருக்கிறது. அதை மணிகண்டன் தடுத்து நிறுத்தவே போதையிலிருந்த அந்த திருட்டு கும்பல் அவரை அடித்தே கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.
இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.